So guys, வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ல லேர்ன் பண்ணுறதுக்கு பேசிக் வீடியோ எடிட்டிங் மொபைல்லேருந்து ஃபர்ஸ்ட் கிளைண்ட் கேட்ச் பண்ணுற வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ராசஸ் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதில் டாப் 5 ஸ்டெப்ஸ் தான் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். ஸோ வீடியோ எடிட்டிங் ஸ்கில் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இருக்கக்கூடிய மைண்ட் ஸ்டெப்ஸ் நம்ம ப்ராசஸை ஃபாலோ பண்ணி நம்ம கேட்ச் பண்ணணும் ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டில். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கிளைண்ட் கேட்ச் பண்ணுற ஃபைனல் டெசிஷன் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் நான் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வீடியோ எடிட்டிங் லேர்ன் பண்ணிக்கும் போது எதில் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா மொபைல். ஸோ ஃபோனில் CapCut அண்ட் InShot அண்ட் another VN எடிட்டர், ஸோ இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் அவைலபிளாக ஃப்ரீயாகவே இருக்குது. ஸோ அதில் யூஸ் பண்ணி மொபைல் வீடியோ எடிட்டிங்கை பேசிக்காகவே கற்றுக்க முடியும். ஸோ அதில் லேர்ன் பண்ணக்கப்புறம் நம்ம பிசியில் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் தான் பிசி. ஸோ பேசிக் எடிட்டிங் ஃபவுண்டேஷனை நம்ம பில்ட் பண்ணியாச்சு. பில்ட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் தான் பிசி சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி வீடியோ எடிட்டிங் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ பிசி சாஃப்ட்வேரை வீடியோ எடிட்டிங்கில் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேரை நம்ம செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ சாஃப்ட்வேர்னா பிசி சாஃப்ட்வேர் இஸ் நத்திங் பட் DaVinci Resolve, CapCut அண்ட் Premiere Pro, After Effects, Adobe Premiere Pro. ஸோ இந்த மாதிரியான so many softwares that are having PC software. ஸோ அதில் ஒன்று பிக் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பேசிக்லி நான் DaVinci சாஃப்ட்வேரை நான் டவுன்லோட் பண்ணேன். பிகாஸ் ஆஃப் அது ஃப்ரீ வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர். ஸோ அதில் பே வெர்ஷன்ஸ் இருக்குது, அதுவும் நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி நம்ம ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம லேர்ன் பண்ணிக்கக்கூடிய சாஃப்ட்வேர் தான் இந்த பிசி சாஃப்ட்வேர். அதில் ஃப்ரீ வெர்ஷன்ஸ் நிறையாவே லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ DaVinci Resolve சாஃப்ட்வேர் நான் பேசிக்கலி செலக்ட் பண்ணி நான் டவுன்லோட் பண்ணி லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் நீங்கள் Premiere Pro, After Effects எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அது நீங்கள் டவுன்லோட் பண்ணி லேர்ன் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பேசிக்கலி அதில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் தான் இந்த வீடியோ எடிட்டிங் ப்ராசஸ் பிசியில் பில்ட் பண்ணி நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்க முடியும். DaVinci சாஃப்ட்வேர் ஃப்ரீ சாஃப்ட்வேருங்கிறதுனால நான் லேர்ன் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் டவுன்லோட் பண்ணிக்கப்புறம். ஸோ Premiere Pro, After Effectsலாம் பே வெர்ஷன்ஸ். ஸோ After Effects காம்ப்ளிகேட்டடான நிறைய மோஷன் கிராஃபிக்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ அதெல்லாம் நிறையாவே டைம் எடுத்துக்கும். ஸோ பேசிக்கலி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா DaVinci சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி லேர்ன் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டெவலப் பண்ணக்கப்புறம் Premiere Pro, After Effects எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 2, லேர்னிங் பேஸ். ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணியாச்சு, பிசியில் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு லேர்னிங் ப்ராசஸ். அந்த லேர்னிங் ப்ராசஸ் தான் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம 1 month or 2 months. ஸோ இந்த ப்ராசஸில் பிசி சாஃப்ட்வேரை ஃபுல் கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னா யூடியூப். ஸோ யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ மெனி வீடியோஸ் ஹேவ் இன் யூடியூப். ஸோ நீங்கள் நிறைய டுட்டோரியல்ஸ் அண்ட் ஆன்லைன் கிளாஸ் இந்த மாதிரி Udemyல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஆன்லைன் கிளாஸ் பார்க்கலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன மாதிரியான வீடியோ எடிட்டிங்கை நீங்கள் லேர்ன் பண்ணிக்க போகிறீங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட் லிஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு கட் நான் லேர்ன் பண்ணிக்க போகிறேன், மோஷன் கிராஃபிக்ஸ் நான் லேர்ன் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் தேர்டு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எப்படி எடிட் பண்ணலாம்னு நான் லேர்ன் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு நான் எப்படி ஒரு வீடியோ ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற நான் லேர்ன் பண்ணிக்க போகிறேன். அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த லிஸ்ட்டை செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஃபஸ்ட்டு கட்ஸை லேர்ன் பண்ணிக்க போகிறேன். கட்ஸ் எப்படி பண்ணுறது, குயிக்காக எப்படி ஒரு வீடியோ கட்ஸை நான் அன்வான்டான வீடியோஸை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வீடியோவை நான் டுட்டோரியலோ ஆன்லைன் கிளாஸோ நான் போயிட்டு நான் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான லிஸ்ட்டை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அந்த லிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் டுட்டோரியல்ஸ், யூடியூப் வீடியோஸ், அந்த ஆன்லைன் வீடியோ கிளாஸ் இந்த மாதிரியான நீங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் நிறையாவே அவைலபிளாக இருக்குது. வீடியோ எடிட்டிங் ஜஸ்ட் ஸ்கில். ஸோ டெவலப் யுவர் ஓன் ஸ்கில். பேசிக் வீடியோ எடிட்டிங்கும் லேர்ன் பண்ணியாச்சு, சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணியாச்சு, டுட்டோரியல்ஸ் கிளாஸஸும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ்.
ஸோ நீங்கள் வந்து வாட்ச் பண்ணால் மட்டும் பத்தாது, அதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் எ மோர் இம்பார்ட்டன்ட் பீரியட். ஸோ நீங்கள் வந்து ஒரு கிரியேட்டிவை நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான டெவலப்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வந்து வீடியோ எடிட்டிங்கில் புதுசாக க்ரியேட்டிவிட்டியாக நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த ப்ராக்டிஸ். கன்சிஸ்டன்சியாக இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தால் மட்டும்தான் இந்த வீடியோ எடிட்டிங் வந்து ஒரு டெப்த் வீடியோ எடிட்டிங்காக உங்களால் லேர்ன் பண்ணி ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்க முடியும். அண்ட் நம்பர் 3 இஸ் வெப்சைட். ஸோ ஓகே, நான் வீடியோ எடிட்டிங் வந்து லேர்ன் பண்ணிட்டேன், ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். வீடியோ எடிட்டிங் வந்து நான் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கான இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் இமேஜஸ், மீம்ஸ், இந்த மாதிரியான வீடியோ எடிட்டிங்கான ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸோ அந்த வாண்டடான டெம்ப்ளேட்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், மியூசிக்ஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் எங்கேருந்து நம்ம வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கு சில வெப்சைட்ஸ் இருக்குது. நம்பர் 1 வெப்சைட் என்னன்னா பிக்ஸாபே அண்ட் எபிடமிக் சவுண்ட். ஸோ எபிடமிக் சவுண்ட் வந்து ஜஸ்ட் பே பண்ணி நம்மளால டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அண்ட் டெம்ப்ளேட்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸு, மியூசிக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நம்பர் 3 மிக்ஸ்கிட். ஸோ மிக்ஸ்கிட் இஸ் ஒன் ஆஃப் த வெப்சைட். நீங்கள் டெம்ப்ளேட்ஸ், மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நான் 2 வந்து ஃப்ரீயாக சொல்லியிருக்கேன், 1 வந்து பேமெண்ட் சொல்லியிருக்கேன். அதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. வெப்சைட் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வீடியோ எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்பர் 4, இதில் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பேசிக் ஃபவுண்டேஷன் முடிச்சிட்டிங்க, சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிட்டீங்க, லேர்ன் பண்ணிட்டீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ எல்லாமே நம்ம வந்து பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து போர்ட்ஃபோலியோ. So create your portfolio and number 2 show your reel. So இதுனா போர்ட்ஃபோலியோனா என்ன அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் ரெஸ்யூம். ஸோ இது ஒரு ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு ரெஸ்யூம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டை நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது அதுக்கான ப்ராப்பர் போர்ட்ஃபோலியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் கிரியேட் யுவர் போர்ட்ஃபோலியோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷோ ரீல். ஸோ ஷோ ரீல் மீன்ஸ் இஸ் நத்திங் பட் நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட்டை வந்து நீங்கள் தேடி போக தேவையில்லை, கிளைண்ட்டே உங்களை தேடி வருவாங்க. ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டென்ட் கிரியேஷன் இந்த மாதிரி நான் வந்து இப்போ நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணல, இந்த மாதிரி நீங்கள் வந்து வீடியோ கிரியேட் பண்ணி நீங்கள் ஷோ ரீலாக நீங்கள் காமிக்கலாம். ஒரு கிளைண்ட்டுக்கு வீடியோ எடிட்டிங் பண்ணணும்னா உங்களை வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் 2 வேஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ போர்ட்ஃபோலியோ யூஸ் பண்ணி கிளைண்ட் அப்ரோச் பண்ணலாம். ஆர் நீங்கள் ஷோ ரீல் நீங்கள் வந்து கண்டென்ட் கிரியேஷன் பண்ணி ஷோ ரீல் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு கிளைண்ட் வந்து உங்களை அப்ரோச் பண்ணலாம். ஸோ 2 வேஸ் இருக்குது. ஸோ 4th பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், போர்ட்ஃபோலியோ அண்ட் ஷோ ரீல். நெக்ஸ்ட் நம்பர் 5 கெட் யுவர் ஃபர்ஸ்ட் கிளைண்ட். ஸோ அதில் ஸ்டெப்ஸ் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளைண்ட் அப்ரோச் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதில் நம்பர் 1 கோல்டு மெயில். ஸோ கோல்டு மெயில் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட்டை அப்ரோச் பண்ணலாம். நம்பர் 2 இஸ் இன்ஸ்டாகிராம் அவுட்ரீச். ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் நீங்கள் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து கிளைண்ட்டை அப்ரோச் பண்ண முடியும். அண்ட் நம்பர் 3 இஸ் கண்டென்ட் கிரியேஷன். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேஷன் நீங்கள் பண்ணி கண்டென்ட் கிரியேஷன் பண்ணி கூட இந்த ஒன் ஆஃப் த மெத்தட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் கிளைண்ட் அப்ரோச் பண்ணலாம். நம்பர் 4 யூஸ் ChatGPT. ஸோ ChatGPT யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளைண்ட் அப்ரோச் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸில் வந்து ChatGPT உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ அதை வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளைண்ட் அப்ரோச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்பர் 5 ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஸோ நீங்கள் வந்து ஒரு வீடியோவை ரெடி பண்ணி கிரியேட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கீங்க, அது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட நீங்கள் ப்ரொவைட் பண்ணி ஒரு சர்வீஸ் மாதிரி நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரீல்ஸ் அந்த மாதிரியான வீடியோஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாகவே எடிட் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேமெண்ட் சார்ஜஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டை நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் a way of become a video editor. So that's it guys, today's video. I see you next video.